ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு நிக்கிஸ் கிச்சன். என்னடா இன்றைக்கி வந்து சிக்கனும் சின்ன வெங்காயமும் எடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, நான் இப்போ செய்ய போகிற ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தா இந்த ரெண்டும் தான் பயங்கர டேஸ்ட் கொடுக்க போகுது. நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ரெசிபி அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய போகிறது சிக்கன் சுக்கா. இதை பண்ணுறதுக்கு சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா சிக்கன், இது ரெண்டையும் வச்சு நம்ம டேஸ்ட்டாக பண்ண போகிறோம். இதுக்கு கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் நம்ம வறுத்து அரைக்க தான் போகிறோம். பட் ரொம்பவே மெயினான இன்க்ரீடியன்ட் வந்து இது ரெண்டும் தான். இந்த சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது தான் இந்த சுக்காவுக்கு வந்து நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டும் பண்ணலாம். பட் நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் தான் நான் சொல்லுவேன். அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இது எப்படி பண்ணுறது, இது என்னென்ன போட்டு வறுத்து அரைச்சி பண்ணுறது அப்படிங்கிறத வரிசையாக பார்த்துடலாமா? வாங்க போகலாம். முதல்ல வந்து ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டேன். கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். சிக்கன் வந்து சூடு அப்படிங்கிறனால நல்லெண்ணெய் சேர்த்து தாளிக்கும் போது இல்லை நல்லெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த சூட்டு குறைஞ்சி உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் போட்டிருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற சிக்கனை வந்து உள்ளே சேர்த்துடலாம். 1/2 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதில் நான் இன்றைக்கி வந்து இது என்ன கோழிங்க, இது என்ன கோழி? பிராய்லர். இந்த பிராய்லர் கோழி வச்சு தான் இன்றைக்கி பண்ணுறேன். நீங்கள் வேணால் இதை நாட்டுக்கோழி யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். நாட்டுக்கோழியில் சுக்கா பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ இதை வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். முதல்ல இதை நம்ம வந்து வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அப்போ டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்படியேவும் பண்ணலாம். அப்படியே பண்ணும்போது சிக்கன் வந்து அவ்வளோக்கு நல்லா வேகாத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வேக வச்சுட்டு பண்ணினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கலாம். லைட்டாக அந்த கறி சுருண்டு வர்ற வரைக்கும் இதை வதக்கணும். போன்லெஸ் எல்லாம் இல்லை, போனோட தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் போன்லெஸ் கூட சேர்த்துக்கலாம். பட் போனோட வந்து சுக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். 65 அந்த மாதிரி பண்ணுறீங்கன்னா போன்லெஸ் எடுத்துக்கலாம். சுக்காவுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, போனோட சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். போட்டு சுருண்டு வர்ற வரைக்கும் நல்லா வதக்கணும். அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் சுண்டி வரணும். இப்போ கறி பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி. அப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். கூட தேவையான அளவுக்கு உப்பு. சிக்கன் வேகிறதுக்கு நல்லா பிடிச்சி வேகிறதுக்காக இப்போ சேர்த்துக்கிறோம். போட்டு ஒரு வதக்கிட்டு மாதிரி லைட்டாக வதக்கி இஞ்சி பூண்டோட அந்த பச்சை வாசம் லைட்டாக போனதும் இதில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து இந்த சிக்கனுக்கு ரொம்ப சேர்க்க தேவையில்லை. நாட்டுக்கோழியில் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றணும், வேகிறதுக்கு டைம் ஆகும். இது சீக்கிரமாக வெந்துடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதிலிருந்து கொஞ்சம் தண்ணி வரும். நம்ம வந்து வறுவலாக தானே பண்ண போகிறோம், தண்ணி ரொம்ப இருந்தால் வேஸ்ட்டு தான். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நம்ம மூடி போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு விசில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 2 விசில் வச்சிங்கனாலே நல்லா வெந்துடும். விசில் வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டேன். ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்க்கலாம் சிக்கன் எப்படி வெந்திருக்குதுன்னு. ஓகே, ஓகே, நல்லா வெந்திருக்கு. ஒரு நிமிஷம். ஓகே, நல்லா வெந்திருக்கு. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஸ்டாக் வாட்டரையும் இந்த சிக்கனையும் தனித்தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் செய்யும்போது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம இந்த சுக்காவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா பொடி ஒன்று அரைச்சிக்க போகிறோம். இதில் வந்து நம்ம கரம் மசாலா பொடியெல்லாம் போட போகிறதில்ல. ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு பொதுவாக மசாலா அரைச்சிக்கிறோம். அதுக்கு வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதை வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, வர கொத்தமல்லி சேர்த்துருக்குறேன். கூடவே 1 டீஸ்பூன் சீரகம், அதே அளவுக்கு சோம்பு,
அதில் பாதி அரை டீஸ்பூன் மிளகு, கூட வந்து 3 காஞ்ச மிளகா. மிளகா வேணுன்னா போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தா இந்த அளவுக்கு மட்டும் பட்டை போட்டுட்டு இதை வந்து நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். ஓரளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வாசனை வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பொடி வாசனையாக இருக்கும். இப்போ இதில் வந்து நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா கொஞ்சம் அந்த கொப்பரை தேங்காய்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, காஞ்ச தேங்காய், அதிலிருந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு மட்டும் தேங்காயை நல்லா துருவிட்டு கடைசியாக இந்த டைமில் சேர்த்து கொஞ்சம் வறுத்துட்டு இதோடு சேர்த்து நான் பொடி பண்ணிடுவேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்கிட்ட அந்த மாதிரி காய் இல்லை, கொஞ்சம் இளநி காயாக இருக்கிறதுனால அதை சேர்த்து பண்ணோம்னா பொடி ஆகாது, ரொம்ப கொலன்னு இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி சேர்த்தாமல் பண்ணுறேன். அப்படி சேர்த்து பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் போட்டு பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும், தேங்காய் போடாமல் பண்ணுறதும் ஃப்ளேவர் நல்லா தான் இருக்கும். ரெண்டுக்கும் கொஞ்சம் மைல்டான டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ இது நல்லா வறுத்தாச்சு. நான் சொன்ன மாதிரி இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆறுனதுக்கப்புறம் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்ததாக இப்போ அதே கடாயில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் பக்கம் மறுபடியும் நல்லெண்ணெயை சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா சாதாரண நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற கடலெண்ணெய், ஆயில் எதில் வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா சூடாயிருச்சு, ஆல்ரெடி நம்ம இந்த சட்டியில் வறுத்ததுனால நல்லா சூடாக இருக்குது. இப்போ இதில் வந்து ஒரு 2 பீஸ் கிராம்பு போட்டுக்கிறேன், சின்ன துண்டு பட்டை. இந்த மாதிரி வெடிக்கும், ரொம்பவே கவனமாக இருக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் கொஞ்சம் போல் சோம்பு வந்து போட்டுட்டு பிரிஞ்சி இலை இருந்ததுன்னா போட்டுக்கலாம், வறுத்தோம்னா நல்லாயிருக்கும். போட்டதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். சின்ன வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். சாஃப்டாகிறது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நல்லா அப்படியே சாஃப்டாகிடுச்சு. இப்போ இந்த டைமில் கருவேப்பிலை போட்டுட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். போட்டு இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா வாசம் வர வரைக்கும் வதக்கணும். பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கியாச்சு. வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கங்க. பாருங்கள் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வேக வச்சுருக்கிற சிக்கனை மட்டும் சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியை வச்சுருந்தோம் இல்லைங்களா, அது அப்படியே இருக்கட்டும். சிக்கனை மட்டும் இந்த டைமில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு அகைன் வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். லைட்டாக அந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம அடுத்ததாக பொடிகள் சேர்த்துக்கலாம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சோம் இல்லைங்களா, வறுத்து அரைச்ச அந்த பொடி வந்து சேர்த்துடலாம். அதோட கூடவே காரம் பத்தாது, ஏன்னா 3 மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன், அதனால் கொஞ்சம் மிளகாய் தூளும் 1 டீஸ்பூன் அளவுக்கு போட்டு போகிறேன். நீங்கள் வேணால் இன்னும் 2-3 மிளகாயை அந்த வறுக்கும் போதே வறுத்து அரைச்சும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம அந்த சிக்கன் வாட்டர் இருக்குது இல்லைங்களா, அதை இந்த டைமில் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த பொடியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதே மாதிரி வறுவல் வந்து நல்லா ட்ரையாக வர வரைக்கும் இதை நம்ம சுண்ட வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது, உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடலாம். அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி நல்லா ட்ரை கறியாக வரணும். ஓகே, இப்படியே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் அப்படியே வத்த. ஸோ இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா வந்து தண்ணி சுண்டி வந்திருக்கு. வறுவலும் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ஸோ ஃபைனலாக இதில் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் பெப்பர் பொடி போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை போட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைலில் சிக்கன் சுக்கா ரெடி. இந்த செட்டிநாடு ஸ்டைலில் பண்ண சிக்கன் சுக்கா ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான ரெசிபியோட மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.